நம்ம வயசானாலும் நமக்கு வந்து தாட்ஸ் எல்லாம் மங்கி போச்சு, பழசாயிருச்சு. நம்ம இப்போ இருக்கிற இளம் இயக்குனர்கள், ஃப்ரெஷ்ஷான இயக்குனர்கள் பார்த்தீங்களா, லோகேஷ் கனகராஜ், நெல்சன் திலீப் குமார், கார்த்திக் சூப்பர்ராஜ், இந்த மாதிரியான இயக்குனர்களோட ட்ராவல் பண்ணலாம். அப்போ தான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், நம்ம வந்து தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுக்க முடியும். சிவகார்த்திகேயனும் ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆக்ஷன் ஹீரோவாக மாறி ஒரே ஒரு படம் அமரன் தான் வந்திருக்கு. அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. தொடர்ந்து நீங்கள் நடிக்கும்போது தொடர்ந்து தோல்விகள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஊதா கலர் ரிப்பன் இப்படி பாடிட்டு பொம்பளை முன்னாடி சுற்றிட்டே இருந்தீங்கன்னா வெற்றி அடிக்கும். நீங்கள் வேற மாதிரி உங்களை கற்பனை பண்ணீங்கன்னா அது நிறைய பேர் தோற்று போயிடுவாங்க. பல பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த்லேருந்து, ஜீவாலேருந்து, இன்னும் உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஷாம்லேருந்து, ஜெயிலேருந்து, இவங்கெல்லாம் எப்படி 60 வருஷம் சினிமாவில் இருக்கவங்க. கமலஹாசனே சரிக்கு கீழே விழுகிறாரு. 50 வருஷம் சினிமா இருக்கிற ரஜினிகாந்தே சரிக்கு கீழே விழுகிறார். இப்படி இருக்கும்போது நிதானம் தேவை. நீங்கள் உங்களை வந்து என்னவா நீங்கள் இருக்கீங்கன்றதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. என்னவா உங்களை மக்கள் ரசிச்சாங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க. கவனம் ரொம்ப தேவை. ஒவ்வொரு வளர்ச்சியும் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது கவனம் தேவை. ஒவ்வொரு வளர்ச்சி கொடுக்கும்போது அவ்வளோ ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது கவனம் தேவை. அப்படி கவனமாக இருந்தால் தான் நிலைக்க முடியுமே தவிர, சும்மா சினிமா வந்து நீங்கள் மிஸ்கால்குலேஷன் பண்ணுறதில்ல. நம்ம நடித்தா ஆடியன்ஸ் பார்ப்பான், நம்ம எடுத்தா ஆடியன்ஸ் பார்ப்பான், நம்ம போடுறது தான் பாட்டு, நம்ம எடுக்கிறது தான் பாட்டு, நம்ம நடிக்கிறது தான் படம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தூக்கி வீசிடுவான். எங்கே வீசிடுவான்? எங்கேயோ கொள்ளையில் வீசிடுவான். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் திரு பாலாஜி பிரபு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? இப்போ பெரிய நடிகர்கள், பெரிய இயக்குனர்கள் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது, பெரிய இயக்குனர்கள் இந்த மாதிரியான சொதப்பல்கள் பண்ணுறதுனால தான் பெரிய நடிகர்களே இளம் இயக்குனர்களை தேடி போயிட்டு இருக்காங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அட்லி வந்து அல்லு அர்ஜுன் கூட வந்து ஒரு படம் பண்ணுறாங்க. படத்தில் ஹீரோயினாக தீபிகா படுகோன் நடிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்திருக்கு. பெரிய நடிகர்கள் தொடர்ச்சியாக வந்து இளம் இயக்குனர்களோட படம் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம தமிழ் சினிமாவில் தொடர்ச்சியாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ரஜினி சார் வந்து கபாலியில் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் விஜய் சார் வந்து அட்லி, நெல்சன், லோகேஷ் இவங்க கூடலாம் வந்து படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரிய நடிகர்களோட சேர்ந்தால் நம்மளோட வெற்றி உறுதி கிடையாது அப்படிங்கிற நோக்கத்தினால தான் இளம் இயக்குனர்களை நோக்கி பெரிய நடிகர்கள் வர்றாங்களா? இல்லை, இதில் நீங்கள் கேட்ட கேள்வி நான் வந்து பதில் சொல்ல கேளுங்க. அதாவது இதில் வந்து ஸ்மார்ட்லேயும் ஸ்மார்ட் யார் தெரியுமா? இருக்கிறதுலே சீனியர் நடிகர் ரஜினிகாந்த் தான். ரஜினிகாந்துக்கு இன்றைக்கி 75 வயசு. ஒரு காலத்தில் எஸ்பி முத்துராமன்லேருந்து, ராஜசேகர்லேருந்து, அதாவது வந்து நம்ம பி வாசுலேருந்து, KS ரவிக்குமார்லேருந்து, நம்ம இன்னொருத்தர் இருக்கார் இப்போ சுரேஷ் கிருஷ்ணாலேருந்து பல இயக்குநர்களோட ட்ராவல் பண்ணிட்டு வந்தார். இனிமே இவங்கள்லாம் வேக மாட்டாங்க, இவங்க பருப்பெல்லாம் வேகாது, சரக்கு தீந்து போச்சு அப்படிங்கிறத யார் கண்டுபிடிக்கிறா? ரஜினி கண்டுபிடிக்கிறார். ரஜினி புத்திசாலி. இருக்கிறதுலே புத்திசாலி யாருன்னா ரஜினி தான். இன்றைக்கி இருக்கிறதுலையே தமிழ் திரை உலகத்தில் வந்து 75 வயசுலேயும் சூப்பர் ஸ்டாராக ரஜினி இன்னைக்கு நிலச்சி நிற்கிறாருன்னா, ரஜினி வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கரெக்டாக ஆராய்ஞ்சு இது இப்போ இவங்கள கழட்டி விட்டணும். ஒரு காலத்தில் இளையராஜாட்ட போய் சாமி சாமி சாமின்னாரு, அப்புறம் இளையராஜாவை கழட்டி விட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுமான்னாரு, ரவுமானை கட் பண்ணி விட்டார். இப்போ அனிருத்தோட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சார். என்னென்னா, நம்ம வயசானாலும் நமக்கு வந்து தாட்ஸ் எல்லாம் மங்கி போச்சு, பழசாயிருச்சு. நம்ம இப்போ இருக்கிற இளம் இயக்குனர்கள், ஃப்ரெஷ்ஷான இயக்குனர்கள் பார்த்தீங்களா, லோகேஷ் கனகராஜ், நெல்சன் திலீப் குமார், கார்த்திக் சூப்பர்ராஜ், இந்த மாதிரியான இயக்குனர்களோட ட்ராவல் பண்ணலாம். அப்போ தான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், நம்ம வந்து தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுக்க முடியும். அனிருத்தோட ட்ராவல் பண்ணால் தான் இன்றைக்கி நம்ம படத்தினுடைய பாட்டை ஹிட் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப கிளவராக பக்காவாக பிளான் பண்ணி நடிக்கிறார். பார்த்தீங்களா, ரஜினிகாந்த் தான். அதாவது வந்து இன்றைய இயக்குனர்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்றைய இயக்குனர்கள், அதாவது வந்து பல பிரம்மாண்ட இயக்குனர்கள், இன்றைய இயக்குன்னு சொல்லக்கூடாது, அதாவது இன்னைக்கு இருக்கிற, அதாவது இன்றைய பிரம்மாண்ட இயக்குனர்னு சொல்லக்கூடாது. இதுக்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி பிரம்மாண்ட இயக்குனராக இருந்த சங்கர், மணிரத்னம், AR முருகதாஸ், இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ரஜினி நடிச்சிருக்காரு. ரஜினிக்கு தெரியுது இவங்களுக்கெல்லாம் சரக்கு தீந்து போச்சுன்னு. இப்போ புது ஆளுங்கிட்ட போக ஆரம்பிச்சிட்டாரு. இவங்களுக்கு சரக்கு தீந்து போச்சுங்கிறத வந்து இவங்க ஏற்றுக்கணும், இல்லைன்னா இவங்களை அப்டேட் பண்ணணும். ஆனால் அப்டேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதாவது வந்து நல்லா புரிஞ்சுங்க ஒரு விஷயத்த. நல்ல வாக்கிங் 40 வயசுல வந்து தெம்பா பீச்சில் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் இவங்கெல்லாம். இன்றைக்கி இவங்களை அப்டேட் பண்ணிக்க முடியுமானா அப்டேட் பண்ணிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கெல்லாம் கிட்டத்தட்ட 70 வயசு இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட குச்சி வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி என்ன அப்டேட் பண்ணுறது? இனி அதே மாதிரி நடந்து போக வேண்டியதான் குச்சி வச்சு. இனிமேலாம் பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றி படங்களை வெளிப்படையாகவே சொல்கிறேன், சங்கராலேயோ, மணிரத்னத்தினாலேயோ, AR முருகதாஸ்னாலேயோ, இன்னும் பலராலேயோ கொடுக்கவே முடியாது. இதே கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு குரூப் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா
பாலா, மிஸ்கின், அதுக்கப்புறம் கௌதம் வாசுதேவன் மேனன், அதுக்கப்புறம் லிங்குசாமி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த லிஸ்ட்டில் வர ஆளுங்க. ஆனால் ஏன் இவங்கெல்லாம் ஃபேட் அவுட் ஆகி போனாங்கன்னா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்ன மேட்ரு. பாலாலாம் பார்த்தீங்கன்னா அதே மேட்ரு, சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோக்கும் முடியல கலர் அடிக்கிறது, பல்ல கருப்படிக்கிறது, மூஞ்சியை வெட்டி விடுறது, கன்னத்தை கிள்ளி விடுறது, இந்த மாதிரி. மிஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓநாய் ஆட்டிக்குட்டி மாதிரி ஏதோ சுடுகாட்டில் அப்படி ஷார்ட்டை வச்சுக்கிட்டு ஊன்னு ஒரு நாய்க்குட்டி ஓலையிடுறது, இதையே எல்லா படத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் சொன்ன விஷயத்த ஒரு படத்துக்கு ஒரு படம் மாற்றி சொன்னீங்கன்னா உங்கள் பேர் நிற்கும். நீங்கள் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இன்றைக்கி எப்படின்னா தோசை நீங்கள் சொல்கிறீங்க, அன்றைக்கி நீங்கள் அழகான ஸ்பெஷல் மசால் தோசையாக சுட்டு கொடுத்துட்டு இருந்தீங்க. மசாலா 4 சட்னி சாம்பார் எல்லாம் வச்சு கொடுக்கும்போது சுட்டு சாப்பிடும்போது ஆடியன்ஸ்க்கு என்னாச்சு, சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட ஆரம்பித்தான். இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, அதே தோசையை ஊற்றுறீங்க, பொடி தோசைங்க அப்படிங்கிறீங்க, இன்னொரு மல்லி தோசைங்க அப்படிங்கிறீங்க, இன்னைக்கு இப்போ பாருங்க பூண்டு தோசைங்க அப்படிங்கிறீங்க, அப்புறம் இஞ்சி தோசைங்க அப்படிங்கிறீங்க. இப்படி தோசையே சும்மா போட்டு கொடுத்துட்ருக்கீங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது பயங்கரமாக வெஜிடேரியன் ஹோட்டலில் சரவண பவன் ஒரு காலத்தில் ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ ஃபேமஸாக இருக்கா? எத்தனையோ பேர் உள்ளே வந்துட்டாங்க. அது மாதிரி காலமும் மாற ட்ரெண்டும் மாறும். யதார்த்தமான உண்மை. ஒரு காலத்தில் பாரதி ராஜா இருந்தார், பாலச்சந்தர் இருந்தார், மகேந்திரன் இருந்தார், பாலுமகேந்திரா இருந்தார், பாரதி ராஜா இருந்தார், பாக்யராஜ் இருந்தார். இவங்களாம் எங்கே போனாங்க? இவங்களும் தோற்று தான் போனாங்க. ஆனால் ஏன் தோற்று போனாங்கன்னா அவங்களுடைய காலம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த காலம் யார், சங்கர், மணிரத்னம், முருகதாஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இவங்க தோற்று போனாங்க. இப்போ இவங்க காலம் முடிஞ்சு அடுத்து புது பசங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. புது பசங்க கனெக்ட் பண்ணுறாங்க, ட்ரெண்டோட கனெக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க, என்ன பிடிக்குமோ அதை கொடுக்குறாங்க. ஒன்றுமே இல்லை சார், சுதாகர் கோபின்னு காமெடி பண்ணுறாங்க, பரிதாபங்கள். அந்த 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 அவங்க 2 பேருக்கு இருக்கிற ரசிகர்கள் பாருங்கள், எல்லாருமே பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க சும்மா சாதாரணமாக போகிற போக்கில் அடிச்சு விட்டு போகிறாங்க காமெடி. அந்த மாதிரி தான் இன்றைக்கி விரும்புகிறாங்க. ஓகே, இன்னொரு விஷயம் இளம் நடிகர்கள் பெரிய இயக்குனர்கள்ட்ட போய் ஒர்க் பண்ணும்போது அவங்களுடைய அந்த ஃப்ரீடம் பாதிக்கப்படுது அந்த இடத்துல. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மதராசி படம் முருகதாஸ் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் பெரிய இயக்குனர்கள் படத்தில் இளம் நடிகர்கள் போய் நடிக்கிறதுல தயக்கம் காட்டுறாங்களோ இந்த காலகட்டத்தில்? இளம் நடிகர்கள்னு சொன்னீங்க, அந்த இளம் நடிகர் லிஸ்ட்டில் நான் முதல்ல சிவகார்த்திகேயனை கொண்டு வர மாட்டேன். புரியுது உங்களுக்கு? அவர் இளம் நடிகர்லேருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டார். ஏன்னா அவர் அடுத்தடுத்த உயரத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அதனால் தப்பாக சொல்லலை நான். புரியுது உங்களுக்கு? முதிர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கு அவருக்கு. ஒரு படம் நடித்தோன்னா சூப்பர் ஹிட் படம்னு நினைக்கிறாரு. அப்படிலாம் கிடையாது. இப்போ இங்கேயும் சொல்கிறீங்க இல்லைங்க, சிவகார்த்திகேயனும் ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆக்ஷன் ஹீரோவாக மாறி ஒரே ஒரு படம் அமரன் தான் வந்திருக்கு. அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. தொடர்ந்து நீங்கள் நடிக்கும்போது தொடர்ந்து தோல்விகள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். சர்வேயல் ரொம்ப கஷ்டம். ரஜினி முருகன் மாதிரி, வருத்தப்படாத வாலிகர் சங்கம் மாதிரி ஊதா கலரு ரிப்பன் இப்படி பாடிக்கிட்டு பொம்பளை பின்னாடி சுற்றிட்டே இருந்தீங்கன்னா வெற்றி அடையும். நீங்கள் வேறு மாதிரி உங்களை கற்பனை பண்ணிங்கன்னா அது நிறைய பேர் தோற்று போயிடுவாங்க. பல பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த்லேருந்து, ஜீவாலேருந்து, இன்னும் உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம், ஷாம்லேருந்து, ஜெயிலேருந்து, இவங்கெல்லாம் எப்படி நல்ல கதாநாயகர்களாக உள்ளே வந்தாங்க. ஏன் அதுக்கடுத்து சஸ்டெயின் பண்ண முடியல? பரத், இன்னும் பலர். காரணம் என்னென்னா அடுத்தடுத்து ஆக்ஷன் ஹீரோவாக மாறணும்னு நினைக்கிறாங்க. ஆக்ஷன் ஹீரோவாக எல்லாராலையும் மாறிட முடியாது. ஓகே, அப்போது சிவகார்த்திகேயன் தன்னை ஒரு பெரிய நடிகரை கற்பனை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்களா? இல்லை, சிவகார்த்திகேயன் இப்போத்தான் சார் வந்திருக்காரு. 13 வருஷம் தான் வந்திருக்கு. 60 வருஷம் சினிமாவில் இருக்கவங்க கமலஹாசனே சறுக்கி கீழே விழுகிறாரு. 50 வருஷம் சினிமா இருக்கார் ரஜினிகாந்தே சறுக்கி கீழே விழுகிறாரு. இப்படி இருக்கும்போது நிதானம் தேவை. நீங்கள் உங்களை என்னவா நீங்கள் இருக்கீங்கன்றதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. என்னவா உங்களை மக்கள் ரசித்தாங்கங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஒரு காமெடி நடிகனாக தான் இந்த திரையுலகத்துக்கு வந்தீங்க. காமெடி நடிகன், எந்த காமெடி நடிகனும் நல்லா கேட்டுங்க, இது வரைக்கும் காமெடி படம் பண்ணி அதில் ஹீரோவாக நடித்து சக்ஸஸ் ஆன எந்த காமெடி நடிகனும் இது வரைக்கும் ஆக்ஷன் ஹீரோவாக வந்ததா சரித்திரமே கிடையாது. அப்படி சிவகார்த்திகேயன் அந்த சரித்திரத்தை உடைச்சு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக வந்தால் சந்தோஷம்தான். ஆனால் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது நடக்குமாங்கிறது கேள்விக்குறி தான். அதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்குள்ளே பல கற்பனைகளை நீங்கள் பண்ணிக்கிறீங்க. அந்த கற்பனைகள் உங்களுக்கு ஆபத்தில் போய் முடியும். ஓகே, இப்போது அடுத்தடுத்து பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் மதராசியாக இருக்கட்டும், பராசக்தியாக இருக்கட்டும், வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு டீமப்போட கொலாபரேட் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதான பல சினிமா விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது அது ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி தானே?
நிச்சயமா. நான் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. இப்போ லைக்கான்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி உள்ள படம் எடுக்கிறதுக்கு வந்தாங்க தமிழ் சினிமாவில். அவங்க என்ன ஏப்பசாப்பியை வச்சா படம் எடுத்தாங்க. அவங்க ரஜினிகாந்தை வச்சு எடுத்தாங்க, கமலை வச்சு எடுத்தாங்க, விஜயை வச்சு எடுத்தாங்க, அஜித்தை வச்சு எடுத்தாங்க, இன்னும் பல பிரபலங்களை வச்சு எடுத்தாங்க. ஏன் மொத்தமாக தோல்வி முகம் அடைஞ்சு வெளியில் போயிட்டாங்க? பார்க்க அப்படி தான் சார் தெரியும். சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்க்க அழகாக இருக்கும். அதாவது வந்து கடலை நீங்கள் வந்து கடற்கரையிலேருந்து ரசிச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக தான் தெரியும். அதுக்குள்ளே இறங்கி குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் அது ஆழம் வேற. அந்த ஆழத்தில் வந்து உங்களை எங்கே கொண்டு போய் விடுனே தெரியாது. அது கவனமாக இருக்கணும். சினிமாவை பொறுத்த வரைக்கும் கவனம் ரொம்ப தேவை. ஒவ்வொரு வளர்ச்சியும் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது கவனம் தேவை. ஒவ்வொரு வளர்ச்சி கொடுக்கும்போது அவ்வளோ ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது கவனம் தேவை. அப்படி கவனமாக இருந்தால் தான் நிலைக்க முடியுமே தவிர சும்மா சினிமா வந்து நீங்கள் மிஸ்கால்குலேஷன் பண்ணுறதில்ல. நம்ம நடித்தா ஆடியன்ஸ் பார்ப்பான், நம்ம எடுத்தா ஆடியன்ஸ் பார்ப்பான், நம்ம போடுறது தான் பாட்டு, நம்ம எடுக்கிறது தான் பாட்டு, நம்ம நடிக்கிறது தான் படம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தூக்கி வீசிடுவான். எங்கே வீசிடுவான்? எங்கேயோ கொள்ளையில் வீசிடுவான். ஓகே, இப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் இந்த பெரிய இயக்குனர்களுடைய நிலைமை இருக்கா? இல்லை, நான் தான் சொல்லிட்டேனே, பெரிய இயக்குனர்கள்னு சொல்லிட்டீங்க. அவங்கெல்லாம் இனிமே ரிட்டையர் ஆகி போயிடணும். இனிமே அவங்களோட பருப்பு வேகாது. ஓகே, பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.